வலி கையாமையான்னு இருக்கு. நானும் 10 வருஷமா வாக்கிங் போறேன், மூட்டு தேய்மானம் போன பாடு இல்ல, செருப்பு தான் தேஞ்சு போச்சா? அதுக்கு என்ன காரணம், என்ன தீர்வுன்னு சொல்றேன். சேவ் பண்ணிட்டு டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. வாக்கிங் போறப்போ நம்ம ஜாயிண்ட்ல வெயிட் டிரான்ஸ்ஃபர் ஆகுங்க. அப்போ நம்ம மூட்டுக்கு இடையில இருக்கிற ஹைலைன் கார்டிலேஜ்ன்றது கவர் ஆயிருக்கும். அதுல வியர் அண்ட் டியர் இருந்தாலும் வலி வரும். அதே மாதிரி நடக்கிறப்ப மசிலோட ஆக்டிவிட்டி இருக்கும். அது ஜாயிண்ட் கிளைடிங் ஸ்லைடிங் ரோலிங் பண்ணும். அதோட எஃபிஷியன்சி, அதாவது ஒரு பக்கம் டைட்டாகவும் வீக்காகவும் இருந்தாலும் எக்ஸசிவ் லோட் போறதுனால வலி இருக்குங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா? வாக்கிங் போறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸை நீக்கி பண்ணிட்டு வாக்கிங் போங்க. பெயினும் சரியாயிடும், வாக்கிங் ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆயிடும். நார்மலா படுத்துட்டு காலை நல்லா மேல தூக்கி தூக்கி பாதத்தை விடுங்க. நம்பர் 2, காலை நல்லா மடக்கி விடுங்க. நம்பர் 3, பாதத்தை மேல லிஃப்ட் பண்ணிட்டு முட்டி மடக்காம காலை மாத்தி மாத்தி தூக்கி விடுங்க. நம்பர் 4, காலை ரெண்டுத்தையும் மடக்கிட்டு பட்டை நல்லா தூக்கி விடுங்க. அது எல்லாத்த விட இம்பார்ட்டன்ட், சைடில் படுத்துட்டு காலை முட்டி மடக்காம ஒரு 45 டிகிரிக்கு லிஃப்ட் பண்ணிட்டு விடுங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறமா காலை மாத்தி மாத்தி நல்லா மேலே தூக்கி விடுங்க. தொடைய நல்லா மேலே தூக்கி விடுங்க. அப்புறமா காலை நல்லா பின்னாடி தூக்கி விடுங்க. காலை முட்டி மடக்காம நல்ல உயரம் தூக்கி விடுங்க. அப்புறம் குனிஞ்சு 2 விரலால காலோட விரல்களை பிடிச்சிட்டு நீங்க நல்லா ஸ்ட்ரைட் பண்ணி விடுங்க. இருந்தது அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் எல்லாமே 45 ரெப்படேஷன் பண்ற அளவுக்கு, அதுவாது 10ல் ஆரம்பிச்சு 45 வரைக்கும் பண்ற அளவுக்கு ஸ்லோவா இம்ப்ரூவ் ஆயிக்கோங்க. அதுக்கப்புறம் வாக்கிங் போங்க. நீயும் ஹெல்தி ஆயிடும், பாடியும் ஹெல்தி ஆயிடும். வலியோட எதுவுமே பண்ணாதீங்க, நல்லது கிடையாது. ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.